பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக தாழ்த்தப்பட்ட மக்கள் அமைப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மதுரையில் காவல்துறை தென் மண்டல தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கொடுக்கின்ற புகார்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், ஆய்வாளர், டிஎஸ்பி, எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் யாருமே உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. இதில் குறிப்பாக பூமலைக்குண்டு என்ற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விவசாய நிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை. அங்கே விவசாயம் செய்ய விடாமல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாதியினர் இங்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து அந்த நிலத்தை ஊர் மக்களுக்காக எழுதி கொடுக்க சொல்லி கொலை மிரட்டல் விடுத்தும் வீடுகளில் கற்களை கொண்டு எரிந்து தாக்குதல் நடத்தியும் மிகப்பெரிய வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் அதிமுக கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம்.கே. பழனிவேல் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. கந்தன் மண்பானையில் சமத்துவ பொங்கலிட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் அப்பகுதி மக்கள் 10,000 பேருக்கு புடவை, வேஷ்டி, கரும்பு, பொங்கல் ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை வழங்கினார். மயிலாடுதுறையில் தங்கம் உருக்கும் தொழிற்கூடத்தில் இருந்து 1.5 கிலோ தங்கக்கட்டி திருடு போன நிலையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட 16 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது தங்கக்கட்டியுடன் தப்பி ஓடிய சிறுவனை பிடித்த போலீசார் அவனிடமிருந்த 1.5 கிலோ தங்கக்கட்டியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த சிறுவன் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தஞ்சாவூர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் வசித்து வருகின்ற சுகாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதில் தான் ஒரு நகைகளை உருக்கி தங்கக்கட்டிகளாக மாற்றுகின்ற வேலையில் செஞ்சிட்டு இருக்கிறதாகவும், நேற்று மாலை 6 மணி சுமாருக்கு தன்னுடைய கடையில் வேலை பார்க்கின்ற ஒரு நபர் 1.5 கிலோ எடையுடைய சுமார் 2 கோடி மதிப்புடைய தங்க கட்டியை திருடி கொண்டு ஓடிவிட்டார், தப்பி ஓடிவிட்டார். அதனால் அவரை கண்டுபிடிச்சி நகையை மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி இமீடியட்டாக ஸ்டேஷனில் கேஸு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நானும் குழு எல்லாருமே சேர்ந்துட்டு இமீடியட்டாக சம்பவத்துக்கு சேர்ந்து விசாரணையை மேற்கொண்டோம். விசாரணையில் சம்பவம் நடந்தது உண்மை அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. விசாரணையில் அந்த மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாரா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம் குற்றவாளி. அந்த சிறுவனுடைய வயது 16 தான் அப்படின்னு தெரிய வந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள யோகா மற்றும் இயற்கை செவிலியர் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை தமிழக அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனிநபருக்கு போலியாக பட்டா பத்திரப்பதிவு செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பழனி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சசிகுமாரிடம் மனு அளித்தனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பழனி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சசிகுமாரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டத்தில் தெற்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் நடுநிலைப் பள்ளியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பள்ளி வளாகத்தில் உழவர்களின் பெருமிதத்தை போற்றும் வகையில் ஆசிரியர்களும் மாணவிகளும்
பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம், கோலப் போட்டிகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு, மாடு, கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. மேலும் இந்த சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் மாடுகள் மற்றும் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதனால் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக மற்றப்பள்ளி சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் குட்லெட் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்பச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்.